Men's hostel at Ambattur, starting from 3,500 with food. Contact 760-4848-995. அதிமுக அரசு பாரதிய ஜனதா கூட்டணியில் தான் இருக்கிறது. 10 ஆண்டு கால ஆட்சியில் இருப்பவர்கள், 5 ஆண்டு காலம் அவர்கள் கூட்டணியில் இருப்பவர்கள், கேஸ் விலையை குறைக்காதவர்கள், கேஸ் மானியத்தை முழுமையாக கொடுக்க முடியாதவர்கள் தான் இன்றைக்கு 6 சிலிண்டர் இனாமாக கொடுப்பார்களா? இது வெத்து. பாஜக போட்டியிடும் 20 தொகுதியிலும் திமுக கூட்டணி படுதோல்வியை சந்திக்கும் அப்படின்னு பாஜக தலைவர்கள்லாம் சொல்றாங்க. அது வேடிக்கையான விஷயம் என்னன்னா, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்க மண்ணை கவுந்தாங்க. நீ தேர்தலில் நான் செஞ்சுக்கிற எல்லா நலத்திட்டத்துக்கே ஓட்டு போட மக்கள்னா இந்த அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு. வாஷிங் மிஷின் கொடுக்குறேன், 6 கேஸ் கொடுக்குறேன், 12,000 கோடி தள்ளுபடி பண்ணுறேன், 1000 ரூபா கொடு, இதெல்லாம் சொல்லி நம்ம ஏமாற்றி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 30,000 கோடி 40,000 கோடி நெடுஞ்சாலைத்துறைக்கும் உள்ளாட்சித்துறைக்கும் ஒதுக்கி வேலுமணியும் இவரையும் வச்சு கொள்ளடிச்சிட்டு போடலாம். தற்போதைய தேர்தலில் 3வது அணி 4வது அணிலாம் வந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? 4வது அணி 3வது அணி என்பது பாரதிய ஜனதா திட்டமிட்டு உருவாக்கிய அணிகள். கமலஹாசன் பகுத்தறிவு பேசுகிறார், அவர்கள் ஆன்மீக அரசியலை பேசுகிறார். 4வது 5வது அணி 6வது அணி அண்ணன் சீமான் வேற இருக்கார். ராஜதந்திரி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி ஜெயக்குமார்லாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு சீட்டை மட்டும் பிரச்சனை பண்ணாதே, இல்லைனா தோற்றுருவோம், தோத்துட்டோம்னா நாங்கள்லாம் கம்பி எண்ண வேண்டியதான். எடப்பாடியாக்கும் கம்பி ரெடியாகுது, கூண்டு ஐயா ஓபிஎஸ்க்கு ரெடியாகுது, அந்த அமைச்சர் பெருமக்களுக்கெல்லாம் ரெடியாகுது சிறைச்சாலை. மக்கள் செல்வாக்கு மிகுந்த அத்தனை பேரும் சசிகலா கிட்ட போயிட்டு இருப்பாங்க. அதிமுக பாதி உடஞ்சி செல்லா காசு ஆகிட்டு இருக்கோம். அது உடையாமல் இருக்குன்னா சசிகலா தீவிர அரசியலேருந்து வெளியே போனாதான் அவங்க அங்கேயே இருப்பாங்கன்னு மிரட்டி தான் அந்த அம்மா வெளியே போயிட்டு. இது தற்காலிகம். வணக்கம். அரசியல் சடுகுடு நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் செங்கம் சட்டமன்ற திமுக வேட்பாளர் திரு மூப்பே கிரி அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுகவுக்கு எதிராக அதிமுகவும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருது. திமுக தேர்தல் அறிக்கை வெளியானதுக்கப்புறம் அதிமுக சார்பிலையும் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியாச்சு. நீங்கள் 100 ரூபா தான் சிலிண்டருக்கு குறைப்புன்னு சொன்னீங்க, அவர் 6 சிலிண்டர் ஃப்ரீயாக தரேங்கிறாரு. நீங்கள் 1000 ரூபா சொல்கிறீங்க, அவர் 1500 ரூபா அப்படிங்கிறாரு. பிரச்சாரத்தில் வாஷிங் மிஷின்லாம் தரோம் அப்படின்னு சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் போகிற இடத்துலலாம் பெண்கள் எனக்கு அலாலையாக ஆதரவு தராங்க, இல்லத்தரசிகள் வாக்கு பூரா அதிமுகவுக்கு தான் விழுது, இது எழுதி வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி அதிமுககாரங்க பேசுகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி இருக்குது. 10 ஆண்டு காலத்திற்கு முன்பு கேஸ் விலை 400 ரூபாய், இன்றைக்கு 900 ரூபாய், 900 ரூபாய்க்கு வந்திருக்கு. அதிமுக அரசு பாரதிய ஜனதா கூட்டணியில் தான் இருக்கிறது. இன்றைக்கும் பாரதிய ஜனதாவோடு இணைந்து தான் தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். அப்படி திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்த காலத்தில் 400 ரூபாய் சிலிண்டர் விலை இருந்ததை இன்றைக்கு இருக்கின்ற பாண்டிச்சேரி துணைநிலை ஆளுநராக இருக்கின்ற மேதகு தமிழிசை சவுந்தரராஜன் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை செய்து பெட்ரோல் விலை கேஸ் விலை விண்ணை முட்டுகிறது என்றெல்லாம் பேட்டி அளித்து போராட்டம் நடத்தியதெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்தார்கள். அதை பார்த்துவிட்டு வாக்களியுங்கள், நாங்கள் கேஸ் விலையை குறைப்போம் என்று சொன்னார்கள். நீங்கள் உங்களையே நான் திருப்பி கேட்கின்றேன். நீங்கள் ஒரு குடும்பத் தலைவராக இருப்பீர்கள். உங்கள் வீட்டில் கலைஞர் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த 400 ரூபாய் தான் இன்றைக்கு கேஸ் விலை இருக்கிறதா? 10 ஆண்டு கால ஆட்சியில் இருப்பவர்கள், 5 ஆண்டு காலம் அவர்கள் கூட்டணியில் இருப்பவர்கள், கேஸ் விலையை குறைக்காதவர்கள், கேஸ் மானியத்தை முழுமையாக கொடுக்க முடியாதவர்கள் தான் இன்றைக்கு 6 சிலிண்டர் இனாமாக கொடுப்பார்களா? இது வெத்து தேர்தல் அறிக்கை. தேர்தல் அறிக்கை என்பதே திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் அண்ணா காலம் தொட்டு தலைவர் கலைஞர் காலத்திலும் இன்றைக்கு இருக்கின்ற எங்களின் தலைவர் வருங்கால தமிழகத்தின் முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கின்ற தேர்தல் அறிக்கை என்பது இலவசங்களை காட்டவில்லை. நாங்கள் மக்களின் வாழ்விலிருந்து வாழ்வாதாரத்திலிருந்து வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிலையிலிருந்து அவர்களுக்கு எப்படி அரசு உதவிட முடியும் என்ற நோக்கத்தோடு மட்டும்தான் நாங்கள் தேர்தல் அறிக்கை அறிவிக்கிறோம். அவர் எப்படி இருக்காருன்னா, நீங்கள் நான் ஸ்கூல் பசங்களாக படிக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் பக்கத்து கிளாஸ் பையன் என்னை கிள்ளிட்டான் சார், என் பென்சிலை தூக்கின்னு போயிட்டான் சார், என் சாக் பீஸ் எடுத்துக்கிட்டான்னு சொல்கிற அளவுக்கு அவர் ஒரு முதலமைச்சர் சொல்கிறாரு. நாங்கள் குடும்பத் தலைவிக்கு பணம் கொடுக்கலான்னு நினச்சோம், முன்னாடி எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டாரு, லீக் அவுட் ஆகிடுச்சு. நான் சொல்லுகின்றேன்,
ஒரு அரசியல் சாசன விதிமுறைப்படி பொறுப்பேற்று கொண்டவர் அவருக்குரிய தகவலை கூட கசியை விட்டு பாதுகாக்காத அளவுக்கு ஒரு திறன் இல்லாதவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார். அதாவது ஆர்வ கோளாறு அதிமுகவில் இருக்கிற அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களும் ஒரு ஆர்வ கோளாறுல நாங்கள் தான் திருப்பி ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வ கோளாறுல வெளியில் பகிர்ந்துக்கிட்டாங்கல்ல, அப்படி பரவிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்வ கோளாறாக இருப்பவர்கள் அதாவது அரசியலுக்கு லாய்க்கட்டவர்கள். ஆர்வ கோளாறு என்பது யாரை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் முறைப்படுத்த தெரியாதவர்கள், நிர்வாகம் தெரியாதவர்கள், மக்களை புரிந்து கொள்ளாதவர்கள், ஒழுங்கீனமற்றவர்களை தான் ஆர்வ கோளாறாக செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. இது அரசு நிர்வாகம், மக்களோட வரிப்பணம். கலைஞர் ஆட்சியில் இருந்த பஸ் கட்டணம் இன்றைக்கு இருக்கிறதா? கலைஞர் ஆட்சியில் இருந்த பால் கட்டணம் இன்றைக்கு இருக்கிறதா? கலைஞர் ஆட்சியில் இருந்த மின் கட்டணம் இன்றைக்கு இருக்கிறதா? பொது மேடைகளை போட்டால் எங்கள் தலைவர் விவாதிக்க வருவார். தனக்கான ஒரு கூட்டத்தை கூட்டி வைத்து ஆளுங்கட்சி ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தில் அவர் கூப்பாடு போடுவதற்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் கூட பதில் சொல்ல தயாராக இல்லை. பாஜக போட்டியிடும் 20 தொகுதியிலும் திமுக கூட்டணி படுதோல்வியை சந்திக்கும் அப்படின்னு பாஜக தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க. மாநிலத்தில் இருக்கிற தலைவரும் சொல்கிறாங்க, தேசிய தலைவர்கள் சென்னைக்கு வராங்கல்ல பிரச்சாரத்துக்கு, அவங்களும் உறுதியாக சொல்கிறாங்க. இல்லை, அது வேடிக்கையான விஷயம் என்னென்னா, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்க மண்ணை கவுந்தாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால், நீங்கள் பத்திரிகையாளர், உலகத்தில் உள்ள அனைத்து பத்திரிகையாளர் ஊடகங்கள்லாம் அழைத்தார் மோடி, உலகத்தில் உள்ள தலைவர்கள்லாம் அழைத்தார், தமிழ்நாட்டில் இருந்து கூட நடிகர் கமலஹாசனை கூட அழைத்தார், ரஜினியெல்லாம் அழைத்தார். பிரதான எதிர்க்கட்சியாக 3வது இடத்துல வெற்றி பெற்றது திமுக. திமுக தலைவர் அழைக்கல. அவர் ஏன் அழைக்கலன்னு யாருக்கா தெரியுமா? உலகத்திலே வந்திருக்கின்ற அத்தனை தொலைக்காட்சிகளும் அத்தனை செய்தி நிறுவனங்களும் மாபெரும் வெற்றி பெற்று இந்தியாவில் மிகப்பெரிய வெற்றி, ராட்சச பலத்தோடு வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா அரசு 303 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறது. கூட்டணியோடு 350க்கு மேல் இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் ஒரு இடம் கூட வெற்றி பெறாத அவர்கள் தோற்கடித்தவன் பெரியாரின் பிள்ளை, கலைஞரின் பிள்ளை, அண்ணாவின் பிள்ளை தளபதி ஸ்டாலின் வந்துகிறாருன்னு எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி மோடி அதில் அவமானப்பட்டு விடுவார் என்பதற்காக எங்கள் தலைவரை அவர் பதவியேற்பு கூட பயந்துக்குன்னு அழைக்கலைங்க. அப்படிப்பட்ட ஒரு மோடி. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. 2 மக்கள் தான் அங்கே வாழ்கிறான். ஒருத்தர் கடவுள் ஏற்பாளர், ஒருவர் கடவுள் மறுப்பாளர். 2 தரப்பு மக்கள் தான் தமிழ்நாட்டு. கடவுள் மறுப்பாளரும் கடவுள் ஏற்பாளரும் இருவருக்குமே பெரியார் தான் தலைவர். நான் கயிறு கட்டிங்கிறேன், சாமி கும்பிட்றேன், நான் என் குடும்பம் சாமி கும்பிட்றவங்க. நானும் பெரியார் தான் எனக்கு தலைவர், அண்ணா தான் தலைவர், கலைஞர் தான் தலைவர், எங்கள் தளபதி அண்ணன் ஸ்டாலின் தான் தலைவர், எங்கள் ஐயா ஏவாவேலு முழுமையான பகுத்தறிவாதி, அவர் தான் என்னை வளர்க்குறார். நாங்கள் அப்படி தான் வளர்ந்துருக்கிறோம். இங்கே அவங்க பாய்ச்சாலாம் பழிக்காது. எந்த தோல்வி அடைகிறோம் நான் தோல்வி அடைகிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ கன்னியாகுமரியில் ஜெயிச்சு காட்டுவோம், அதனால தான் பொன் ராதாகிருஷ்ணன் இறக்கி இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அமித்ஷா அதுக்காக களத்தில் இறங்கியிருக்கிறாரு. அவங்க அப்பா எனக்கு வயது கம்மி, நான் தெரிந்து கொண்ட விஷயத்தை பேசுகிறேன். அவங்க அப்பா பொன்னம்பல நாடார் சேர்த்து வச்சிருந்த பேருக்காக தான் அவருக்கும் ஓட்டு போட்டாங்க. அவரும் கடந்த தேர்தலில் தோத்தாருங்க. இந்த தேர்தல் தனிப்பட்ட முறையில் நடக்குது. ஒருவேளை அவங்க இப்படி வேணால் செய்யலாம், ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாம் தில்முள்ளு பண்ணி வெற்றி பெறலான்னு அந்த நோக்கத்தில் சொல்லலாம். மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. தற்போதைய தேர்தலில் 3வது அணி 4வது அணிலாம் வந்திருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? 4வது அணி 3வது அணி என்பது பாரதிய ஜனதா திட்டமிட்டு உருவாக்கிய அணிகள். அது எதற்காகனா, தமிழ்நாட்டு மக்கள் முழுமையாக மத்திய அரசிடம் சரண்டர் ஆகிவிட்ட இந்த எடுபுடி எடப்பாடி அரசை எதிர்க்கிறார்கள். மத்திய அரசு அவர் சொன்ன எந்த கோரிக்கையும் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாத ஒரு பிரதமர். இருவரையும் மத்திய மாநில அரசை எதிர்க்கின்ற மக்கள் எங்கே வாக்களிப்பார்கள்? எதிர்க்கின்ற மக்கள் எதிர்க்கட்சிக்கு வாக்களிப்பார்கள். அந்த எதிர்க்கட்சி, பிரதான எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த வாக்கு சென்று விட்டால் அவர்கள் வெற்றி எளிதாகிவிடும் என்பதற்காக அவர்களே உருவாக்கிய அணி. அதிலே பகுத்தறிவு பேசுகின்ற கமலஹாசன் பகுத்தறிவு பேசுகிறார். அவர்கள் ஆன்மீக அரசியலை பேசுகிறார்கள். ஆன்மீக அரசியலுக்காக ரஜினியை முயற்சி செய்தார்கள். அதில் அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். அதற்காக தான் இப்போ தினகரனையும் விஜயகாந்தையும் ஒரு பகுதியில் உருவாக்கி, இந்த பக்கம் கமலஹாசனையும் இவங்கெல்லாம் ஒரு அணியாக உருவாக்கி, இதில் 4வது 5வது அணி 6வது அணி அண்ணன் சீமான் வேறு இருக்கார். அண்ணன் சீமான் திராவிட கழகத்தால் படித்த இளைஞர்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி சட்டத்திட்டங்களால் படித்த இளைஞர்களை தன் அருகிலே வைத்துக்கொண்டு திராவிடத்தை வேண்டாம் என்று சொல்கிறார். நான் ஒன்றை மட்டும் உங்களுக்கு நான் விளக்கம் சொல்ல விரும்புகின்றேன். ஏன்னா நான் தனித்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். இந்தியாவின் அரசியல் சாசன சட்டத்தை, இந்தியாவின் அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவரோடு இருந்தவர்கள். அதை உருவாக்கியவர் இந்தியாவின்
அரசியலமைப்பு சட்டம் இந்தியா முழுக்க இன்றைக்கு இருக்கிறது. நீங்கள் அறிந்தது பத்திரிகையாளராக இருப்பவர்கள். இந்தியா முழுக்க இருக்கின்ற ஒரே சட்டம் இருக்கின்ற இந்த நாட்டில் பசுவதை தடுப்பு சட்டத்தை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்தது. பசுவதை தடுப்பு சட்டத்தை இந்தியாவிலே கொண்டு வந்த இந்திய அரசாங்கம் அம்பேத்கர் பிறந்த மத்திய பிரதேசத்தில் மும்பை பக்கத்திலே இருந்து மாட்டுக்கறி இறைச்சியை வைத்திருந்தவர்களை கொலை செய்தார்கள், தாக்கினார்கள். பிற மாநிலங்களை கொலை செய்தார்கள், தாக்கினார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே நடுத்தெருவிலே பஜாரிலே மெயினான இருக்கின்ற மிகப்பெரிய மக்கள் கூடுகின்ற இடத்திலெல்லாம் மாட்டுக்கறியை அறுத்து தொங்க விடுகிறார்கள், மாட்டுக்கறி வறுவல் விற்கிறார்கள், மாட்டுக்கறி பிரியாணி செய்கிறார்கள். இதை சொல்வதற்கு என்ன நோக்கம் என்று சொன்னால், அவர்களெல்லாம் தாக்கப்படவில்லை, அவர்களெல்லாம் அண்ணன் தம்பிகளாக நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்கிறோம் என்று சொன்னால், இது பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் சமமாக அனைவரும் சகோதரத்தோடு வாழ வைத்திருக்கின்ற மண் தமிழ்நாடு. இது சொல்வதற்கு காரணம், அம்பேத்கர் போட்ட சட்டம் அனைத்து மாநிலங்களும் இருக்கிறது. அந்த சட்டம் அவர் பிறந்த மண்ணில் கூட தாழ்த்தப்பட்டவன் தாக்கப்பட்டான், தமிழ்நாட்டிலே தாழ்த்தப்பட்டவன் தாக்கப்படவில்லை. இதுவே இந்த தமிழ்நாட்டில் அவர்கள் வேறு ஊன்ற முடியாது, கால் ஊன்ற முடியாது என்பதற்காக நான் சொல்லுகின்ற பதில். அது மட்டுமல்ல, அதிலிருந்து தான் அவர்கள் 3வது அணியும் 4வது அணியும் 5வது அணியும் உருவாக்கியதன் நோக்கம் படித்த இளைஞர்கள் வாக்கு சிதற வேண்டும், அதிமுக பாஜக அரசுக்கான வாக்குகள் சிதற வேண்டும். இந்த வாக்குகளெல்லாம் நமக்கு எதிரான வாக்கு அத்தனையும் திமுக கூட்டணிக்கு சென்று விட்டால் நம் படுதோல்வி அடைந்து விடுவோம். இப்படி பிரித்த சூழ்ச்சி செய்தாவது அவர்கள் வெற்றி பெற்று விடலாம் என்று பகல் கனவு காணுகிறார்கள். நான் இன்னொன்றை சொல்ல விரும்புகின்றேன். பாரதிய ஜனதா இந்தியா முழுக்க கூட்டணி வைத்த எந்த கட்சியோடு பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சியை தான் முதல் அவர்கள் அழிப்பார்கள். தமிழ்நாட்டில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற அதிமுக வேட்பாளர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டு மக்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கின்ற அதிமுகவில் இருக்கின்ற என் அன்பு சகோதரன் நினைத்து கொண்டிருக்கின்றார், இது எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, ஜெயலலிதா உருவாக்கிய கட்சி. இந்த உருவாக்கிய கட்சியை இப்போது எடப்பாடி அவர்கள் பாதுகாப்பதாக, பன்னீர்செல்வம் அவர்கள் பாதுகாப்பதாக அவர் நினைத்து கொண்டிருக்கலாம். எப்படி என்றால், பெரும்பான்மை உரிமை சீட்டுகளை பெற்றுவிட்டார்கள். பாரதிய ஜனதா தேசிய கட்சி மிரட்டி வாங்கி விடுவார்கள். அவளுக்கு 20 சீட்டு தான் கொடுத்தாங்க, நம்ம 170 சீட்டுக்கு மேலே நிற்கிறோம். கட்சியை இவர் தான் காக்க வந்த பிதாமகன் என்று நினைக்கிறார்கள் இருவரையும். அவங்க இருவரும் போய் 2 பக்கம் நெடாங்கடையாக மண்டிக்கிட்டு, ஐயா பாரதிய ஜனதா சின்னத்தை எடுத்து போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எங்கள் அப்பாவி அதிமுககாரனை ஏமாற்ற முடியாது, நான் இரட்டை சின்னத்தில் போய் அவங்களாம் ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஜெயித்த பிறகு மொத்த பேரையும் உங்கள்கிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சி நானும் உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிறேன் சாமி, எங்களுக்கு சீட்டை மட்டும் பிரச்சனை பண்ணாதே, இல்லைனா தோற்றுருவோம், தோத்துட்டோம்னா நாங்கள்லாம் கம்பி எண்ண வேண்டியதான். எடப்பாடியாவுக்கும் கம்பி ரெடியாகுது கூண்டு, ஐயா ஓபிஎஸ்க்கு ரெடியாகுது, அந்த அமைச்சர் பெருமக்களுக்கெல்லாம் ரெடியாகுது சிறைச்சாலை. அதுக்கு போய்டுன்னு பயந்துக்கிட்டு தான் இப்போ அதிமுக நிற்க வச்சுக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, ஐயா உள்துறை அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷா வந்தார், அவர்கிட்ட பத்திரிக்கையாளர் உங்களை போல் பத்திரிக்கையாளர் கேட்குறாரு, பாரதிய ஜனதா ரொம்ப குறைந்த இடம் எடுத்துக்கலன்னா அதிமுக வேட்பாளர் நம்ம வேட்பாளர் தான் சொன்னார். என்ன நோக்கத்தை சொல்லியிருப்பாரு? இப்போ அவங்க அணி மாறுவாங்கன்னு சொல்கிறீங்களா? கட்டாயமாக. அசாம் கணபரிசுன்றது அசாம் மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய இயக்கம். அந்த இயக்கத்தை அந்த தலைவரை தவிர்த்து அத்தனை பேரையும் கட்சியில் சேர்த்துட்டாங்களே, அத்தனை பேரும் இப்போ இந்தியா தேர்தல் அறிவித்து 3 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வதந்திக்கெல்லாம் நம்பாதீங்க. ராஜதந்திரி எடப்பாடி பழனிசாமி அதனால தான் கட்சியை காப்பாற்றுறாரு. சசிகலா உள்ள விடலை, தினகரனை உள்ள விடலை, கட்டுக்கோப்பாக கட்சி இருக்குது, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு. இதே போல் திமுக காரங்களும் மற்றவங்களும் அளந்து விடுவாங்க. அதை நம்பாதீங்க. என்றைக்கும் இவங்க தான் கட்சியில் காப்பாற்றுவாங்க, இவங்க தான் தலைவர் அப்படிங்கிறாங்க உறுதியாக. கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படிங்கிற அடிப்படையில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுருக்கிறோம். அதுக்காக அவங்களுக்கு நாங்கள் அடிமைலாம் கிடையாது. ஆமாம், அடிமை இல்லை. அம்மா ஆட்சினாங்க. அந்த அம்மா புறக்கணித்த உதவி திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க, ஒரே ரேஷன் கார்டில் கையெழுத்து போட்டாங்க, இது கல்விக் கொள்கையில் கையெழுத்து போட்டாங்க, எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டாங்க. எதுலேயும் மத்திய அரசு கொண்டாந்து எந்த திட்டத்தையும் எதிர்க்கவே கிடையாது. அப்புறம் நாங்கள் உடன்படலை. அந்த அம்மா எப்படி நீங்கள் அதை சொல்ல வருவீங்க? ஒன்று. 2வது, சசிகலா சிறையில் இருந்தோன்னே இந்த அம்மா என்ன சொன்னாங்க, மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்தி பத்திரிக்கையாளர் உலகத்திலக்கெல்லாம் வேந்து பார்க்குற அளவுக்கு மாபெரும் கூட்டம் 24 மணி நேரம் வரவேற்பு கொடுத்து அந்த அம்மா வந்தோன்னா தீவிர அரசியலில் இருக்க போகிறாங்க. ஏன் தீவிர அரசியலை விட்டு வெளியே போனாங்க? டிடிவி தினகரன் ஏன் தன்னோட வழக்கில் தன்னை விடுவிச்சுக்கிட்டாரு? இரட்டை வழக்கில் அவரும் இருந்தார், ஏன் விடுவிச்சுக்கிட்டாரு? அதெல்லாம் பாரதிய ஜனதாவோட நெருக்கடி. எப்படி நெருக்கடினா, இப்போ இருக்கின்ற வேட்பாளர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு உதாரணம் சொன்னால், நம்ம சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவர்மன் அங்கே சீட்டு கொடுத்த உடனே டிடிவி கிட்ட போயிட்டார், வேட்பாளர் ஆகிட்டார். இதுபோல் இந்த இயக்கத்தில் அதிமுகவில் சசிகலா 3 நேரம் நான் அரசியல் பண்ண போகிறேன், தீவிர அரசியல் பண்ண போகிறேன் அந்த அம்மா சொல்லியிருந்தா
அதிமுகவால் நிராகரிக்கப்பட்டவர்கள் எடப்பாடி ஓபிஎஸ் பேச்சை கேட்டு மத்திய அரசு கொடுத்த பட்டியலை வேட்பாளர் ஆக்கியிருந்தா தமிழ்நாட்டில் இருக்கின்ற அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மக்கள் செல்வாக்கு மிகுந்த அத்தனை பேரும் சசிகலா கிட்ட போயிட்டு இருப்பாங்க. அதிமுக பாதி உடஞ்சி செல்லா காசு ஆகிட்டுருக்கோம். அது உடையாமல் இருக்குன்னா சசிகலா தீவிர அரசியலேருந்து வெளியே போனாதான் அவங்க அங்கேயே இருப்பாங்கன்னு மிரட்டி தான் அந்த அம்மா வெளியே போய் வச்சுட்டா. இது தற்காலிகம், நாம் எங்கேயும் போயிட போகிறது கிடையாது. நீங்களும் நானும் பார்ப்போம். மீண்டும் பார்க்கின்ற வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சசிகலா தீவிர அரசியலுக்கு வருவாங்க. இப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்தால் கூட தமிழ்நாட்டில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி படுதோல்வி அடையும். அந்த படுதோல்விக்கு பிறகு அதிமுக இவங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாம் காப்பாற்ற மாட்டார். ஆட்சி அதிகாரம் இருக்குது, காப்பாற்றுறேன்னு சொல்லிங்கிறார். மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக இருந்தால் தான் தமிழ்நாட்டில் நிறையா நலத்திட்டங்கள், நிதி ஆதாரங்கள்லாம் வரும். இப்போ மத்தியில் பாஜக அரசு இருக்குது. திடீர்னு காங்கிரஸ்லாம் அந்த இடத்துல உட்காந்துருக்க முடியாது. அதனால் மாநிலத்தில் அதிமுக அரசு ஆதரிங்க, மத்தியில் பாஜக ஆதரிங்க. நல்ல விஷயந்தான். ஆனால் எப்படி ஆதரிக்கணும்? தமிழ்நாடு இந்தியாவில் ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்க. ஜிஎஸ்டி கொண்டு வந்தது அந்த ஜிஎஸ்டிக்கான மாநில அரசுக்கான பங்குத்தொகை இன்னும் கொடுக்கலையே. கஜா புயல் வந்துச்சு, இது 3 புயல் வந்துச்சு இந்தியா தமிழ்நாட்டில். புயலால் தாக்கப்பட்டு தமிழ்நாடே வெள்ளக்காடாக தமிழ்நாட்டு மக்கள் சோத்துக்கு, அதாவது காவேரி டெல்டா என்பது அனைவருக்கும் சோறு போட்டவன், தனக்கு சோறு வேணும் கையேந்தி நின்னான். காவேரி டெல்டா மாவட்டத்தில் இந்த விவசாயியெல்லாம் அன்றைக்கி எங்கே போனார் பிரதமர்? அன்றைக்கி எங்கே இருந்துச்சு இந்த கூட்டணி ஆட்சி? அன்றைக்கி இந்த நாட்டுக்கு பிரதமர் அவர் தானே, எடப்பாடி பழனிசாமி தானே. அப்போ எதுக்காக இணக்கமாக இருக்கிறீங்க? உங்கள் ஊழலை காப்பாற்றிக்கிறதுக்கா இல்லை மக்களுக்காகவா? மக்களுக்காக நீங்கள் இருப்பவராக இருந்தால் இந்த ஜிஎஸ்டி பணத்தை நீங்கள் வாங்கியிருக்கணும். உயர்கல்விக்கெல்லாம் நிதி ஒதுக்கல, அதை கேட்டிருக்கணும். தமிழுக்கு நிதி ஒதுக்காமல் சமஸ்கிருதத்துக்கு அதிகமாக நிதி ஒதுக்கிறாங்க, அதை கேட்டிருக்கணும். தமிழ்நாட்டு திட்டங்களெல்லாம் அவங்க போடுறாங்க, அதை கேட்டிருக்கணும். ஜிண்டாலுக்காக 8 வழி சாலையை கொண்டு வராங்க, அதை தடுத்துருக்கணும். இந்த மாதிரி அப்போ துறைமுகங்கள்லாம் தனியாருக்கு அதானிக்கு அம்பானிக்கு விற்கிறாங்க, அதை தடுத்துருக்கணும். இப்போ பெட்ரோல் லாபத்தில் போயிருக்குது, பெட்ரோல் இப்போ தனியாருக்கு விற்க போகிறாங்க, அதை கேட்கணும். ஈபியை தனியாருக்கு விற்றாங்க, அதை கேட்கணும். என்ன நீங்கள் இணக்கமாக இருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறீங்க? தலைவர் கலைஞர் ஆட்சியில் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், முதல்ல 53 லட்சம் கடன் இருந்துச்சு, 1 லட்சம் கடன் வந்துச்சு. இப்போ 5,75,000 மேலே கடன் இருக்குது. இப்போ அறிவிச்சுக்கிறீங்க திட்டம். அந்த அறிவிச்சுக்கிற திட்டத்துக்கு யார் பொறுப்பு? எத்தனை லட்சம் கடன் வாங்க? கொரோனா காலத்தில் பணம் கேட்டோம். எங்கள் தலைவர் தளபதி சொன்னார், கொரோனா காலத்தில் எல்லாம் விவசாயி வேலை இல்லாமல் இருக்கிறான், கூலி தொழிலாளி வேலை இல்லாமல் இருக்கிறான், ஆட்டோ ஓட்ட இல்லாமல் இருக்கிறான், எல்லா கூலி தொழிலாளியும் கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் பிள்ளைங்குட்டி வச்சுன்னு அவஸ்தைப்படுறான். 30 நாளாக வெளியே வரல. ஐயா எடப்பாடி அவர்களே கருணை வச்சு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கீங்க, ஒரு குடும்பத்துக்கு 5,000 கொடுக்கணும், கொடுக்கலையே. ஏன் கொடுக்கல? அன்றைக்கி கஜானாவில் பணம் இல்லை, எதிர்கட்சி தலைவர் திட்டமிட்டு விஷமத்தனம் பண்ணுறாருன்னு பேசினேன். இப்போ 2,500 பொங்கலுக்கு எதுக்கு கொடுத்த? ஒரு மனிதன் தாழ்ந்திருக்கும் போதில் தனி மனிதனுக்கு தேவை இருக்கும்போது தான் உதவி செய்யணும். அவன் கொரோனாவிலேருந்து மீண்டுட்டான், கொரோனாவை கையால் கற்றுக்கிட்டான், கொரோனாவை எதிர்க்கிறதுக்கு சுயமாக அந்த பக்குவப்பட்டுட்டான். இப்போ போய் அவன் முடிஞ்சு வேலை செஞ்சு பயிற்சிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துருச்சு அவனுக்கு. அந்த வாய்ப்பு வந்ததுக்கு தேர்தலை மையப்படுத்தி தேர்தலை முன்னிறுத்தி நீ ஜனவரியில் பணம் கொடுக்குறேன்னா பிப்ரவரியில் தேர்தல் அறிக்கை போகிற உனக்கு தெரியும். அதுக்காக கொடுக்குற. இது முன்கூட்டி கொடுத்துருந்தா நாங்கள் கூட வரவேற்றிருப்போம். இப்போ கூட நாங்கள் 5,000 கொடுன்னு தானே சொல்கிறோம். நாங்கள் எதிர்கட்சி தேர்தல் நாங்கள் இருக்கிறோம், 5,000 கொடு, மக்கள் கொடுன்னு சொல்கிறோம். கொடுத்துட்டு சொல்லு தமிழ்நாடி நாங்கள் கொடுத்தேன்னு சொல்லு, தேர்தலுக்காக சொல்லு, திட்டமிட்டு சொல்லு. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், கூட்டுறவு கடன் தள்ளுபடி பண்ணுங்க. எங்கள் ஆட்சியில் கூட்டுறவு கடன் தள்ளுபடி பண்ணும். ஆட்சிக்கு வந்த முதல் கோப்பிலே கூட்டுறவு கடன் தள்ளுபடி, அது நபார்டு வங்கி. நீங்களாம் பத்திரிக்கையாளர், நான் சொன்னது தவறான்னு திரும்பி செக் பண்ணி பாருங்க. மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா 2006ஆம் ஆண்டு தேர்தல் பரப்புரையில் திமுக தலைவர், எங்கள் தலைவர் உரிமையில் சொல்லுவாங்க அந்த அம்மா, திமுக தலைவர் கலைஞர் பொய் சொல்லுகிறார், நபார்டு ஒத்துக்கொள்ளாது, இந்த விவசாய கடனை தள்ளுபடி செய்ய சாத்தியமே இல்லைன்னு சொன்னாங்க அந்த அம்மா. சாத்தியமே இல்லை, நாங்கள் அதனால தான் வட்டி 300 கோடி தள்ளுபடி பண்ணோம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் தலைவர் கலைஞர் முதல் கோப்பே நேரு உள் விளையாட்டு அரங்கில் அந்த விவசாய கடன் தள்ளுபடி தான் கையெழுத்து போட்டார். கையெழுத்து போட்டு 5 ஆண்டு காலத்துக்கு அங்கேருந்து நோட்டீஸ் கொடுத்தான் நபார்டு வங்கி. அதை தலைவர் கலைஞர் ஆண்டுக்கு எவ்வளோன்னு பிரித்து அதை சரி செஞ்சிட்டார். இப்போ நாங்கள் 5 வருஷமாக கேட்டுன்னு இருந்தோமே, உங்கள் தேர்தல் அறிக்கையில் 2016 சொன்னீங்களே விவசாய கடன் குறு சிறு விவசாயிகள் தள்ளுபடி பண்ணுவீங்க, ரைட்டு, நீங்கள் மொத்தமாக சொல்லலை. சரி, மொத்த விவசாயம் கேட்டானே, நீதிமன்றத்துக்கு போனானே, நீதிமன்றம் சொல்லிச்சே, நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தீங்களே, தள்ளுபடி செய்ய முடியாதுன்னு கடைசி கூட்டத்தொடர் வரைக்கும் சொன்னீங்களே, இப்போன்னா உங்களுக்கு திடீர்னு விவசாயம் மேலே கரிசனம்? ஆட்சி இருக்கும்போது தானே செய்கிறோம். ஆட்சி உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. முடியறதுக்கு தேர்தல் என்பது வெற்றி பெற்ற பிறகு தான் உங்கள் ஆட்சி தொடருதுன்னு அர்த்தம். தேர்தலுக்கு அறிவித்த உடனே உங்கள் ஆட்சி முடிஞ்சிடுச்சு. காபந்து அரசு
மீண்டும் நீ ஆட்சிக்கு வந்தால் தான் தொடருதுன்னு அர்த்தம். நீ தேர்தலுக்கு அறிவிச்சிருக்கூடாது. நீ தேர்தலில் நான் செஞ்சுக்கிற எல்லா நலத்திட்டத்துக்கே ஓட்டு போட மக்கள்னா இந்த அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காது. வாஷிங் மிஷின் கொடுக்குறேன், 6 கேஸ் கொடுக்குறேன், 12,000 கோடி தள்ளுபடி பண்ணுறேன், 1000 ரூபா இங்கே வந்து வயசான சார் தமிழ்நாட்டில் சட்ட 12,000க்கு மேலே கிராமம் இருக்குது, 150க்கு மேலே நகராட்சி இருக்குது, 600க்கு மேலே ஊராட்சி பேரூராட்சிகள் இருக்குது, 14-15 மாநகராட்சி இருக்குது. தெருவா போய் பாருங்கள் சார். எங்கள் அப்பா வயசில் இருக்கிறவங்க காலில் வந்து விழுறாங்க, எங்களுக்கெல்லாம் ஓஏபி கிடைக்கலன்னு. முதலமைச்சர் அந்த அம்மா சொன்னாங்க, பெத்த பிள்ளை விட்டு விட்டாலும் நான் உங்களை விட மாட்டேன், 60 வயசு நிரம்பி இருந்தால் உங்களுக்கு அத்தனை பேருக்கு முதியோர் உதவித்தொகைன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் 60 வயசு ஓட்டு லிஸ்ட்டு இப்போ வந்து திருட்டு ஓட்டு போட்டுக்கலாம், கள்ள ஓட்டு போட்டுக்கலான்னு போஸ்டல் ஓட்டு கொடுக்குது. 80 வயசு மட்டும் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிங்களே. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் வருவாய்த்துறை உங்கள் கையில் தான் இருக்குது. 24 மணி நேரம் போதும் 60 வயசுக்கிறவங்கள மொத்த பேர் எடுத்து கணக்கெடுத்து மொத்த பேருக்கும் ஓய்வு கொடுத்துட்டு இந்த சட்டத்தை பேச சொல்லுங்கள். வீட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறன்றது இதெல்லாம் சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்துருவாங்க. இதெல்லாம் சொல்லி நம்ம ஏமாற்றி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 30,000 கோடி 40,000 கோடி நெடுஞ்சாலைத்துறைக்கும் உள்ளாட்சித்துறைக்கும் ஒதுக்கி வேலுமணியும் இவரையும் வச்சு கொள்ளடிச்சிட்டு போடலாம். ஈபியெல்லாம் விற்று தங்கமணி மூலமாக காசு வாங்கிக்கலாம். அதுக்கு அதிமுக தொண்டெல்லாம் ஏமாந்துக்கிறான்னு நினச்சிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக தொண்டெல்லாம் ஆட்சி அதிகாரங்கிறது எதை நமக்கு கொடுத்துட்டு போட்டுமே அப்படின்னு கூட சுற்றிக்கிறான். மன ரீதியாக அதிமுக தொண்டனே இல்லை. அதிமுக தொண்டனே நல்ல கட்சி திமுக தான். அண்ணா திமுக கொண்டு போய் எடப்பாடி வந்து ஓபிஎஸும் எடப்பாடியும் சேர்ந்து மோடி கிட்ட விற்றுட்டாங்க, அமித்ஷா கிட்ட விற்றுட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். அதனால் ஓட்டு போட திமுக தயாராக இருக்காங்க. சொல்லுங்கள். சிட்டிங் எம்எல்ஏவாக நீங்கள் இருந்திருக்கீங்க. கடந்த 5 ஆண்டுகளில் என்ன வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றிருக்கிறீங்க? கடந்த 5 ஆண்டுக்கு முன்பு கழகத் தலைவர் கலைஞர் அவர்களால் அண்ணன் தளபதி அவர்கள் என்னை வேட்பாளராக அறிவித்தார்கள். அதற்கு உந்து சக்தியாக இருந்து உருவாக்கியவர் எங்கள் ஐயா ஏவாவேல் அவர்கள். அவரின் பரிந்துரையில் ஒத்த பரிந்துரையின் பேரில் என்னை வேட்பாளராக அறிவித்தார். அறிவித்து தலைவர் தளபதி அவர்கள் செங்கத்திலே வந்து வாக்கு கேட்க வந்தார்கள். வாக்கு கேட்டு செங்கம் பகுதி தொகுதி மக்களை பார்த்து, நான் ஒரு சாதாரண தொண்டனை இங்கே வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்றேன், இவன் வெற்றி பெற்றால் உங்களோடு இருப்பான் என்று ஒத்தை வாக்குறுதி மட்டும்தான் அவர் தந்தார்கள். நானும் அந்த ஒத்த வாக்குறுதி தான் மக்களிடத்திலே சொன்னேன். இதை சொல்வதற்கு அடிப்படை காரணம்னா, கடந்த காலத்தில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வெளியூர்கார் என்பதால் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமே திறக்காமல் இருந்த தொகுதி இந்த தொகுதி. சட்டமன்ற உறுப்பினரே தொகுதிக்கு வரவில்லை என்ற மாபெரும் குற்றச்சாட்டு ஏக்கம் எங்கள் தொகுதி மக்களுக்கு இருந்தது. நான் இந்த தொகுதியின் மண்மைந்த சொந்த தொகுதிக்காரன் என்பதால் தான் நான் சட்டமன்ற உறுப்பினரத்தை உடனடியாக திறந்து அங்கே ஆள் போட்டு ஒரு அலுவலகம் வைத்தால் 10 என்று தண்டராம்பட்டிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் தனியாக வைத்து தமிழ்நாட்டிலே 2 சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் வைத்திருக்கின்ற ஒரே சட்டமன்ற உறுப்பினர் நான் தான். 2 அலுவலகத்தையும் வைத்து மக்களை தினமும் சந்தித்து கட்சிக்கு அப்பாற்பட்டு, ஜாதிக்கு அப்பாற்பட்டு, இனத்துக்கு அப்பாற்பட்டு, மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லோரோட வாழ்விலும் தாழ்விலும் எனக்கு செவிவழி செய்தியாக வந்தாலும் எப்போதும் சென்று சந்திப்பேன். அது மட்டுமல்ல, எனக்கு உதவியாளர் கிடையாது. என் தொலைபேசியை உதவியாளர் எடுக்க மாட்டார், என் தொலைபேசியை என் ஓட்டுநர் எடுக்க மாட்டார், என்னை மனைவி மக்கள் யாரும் எடுக்க மாட்டார், நான் மட்டும்தான் எடுப்பேன் தொலைபேசியை. அந்த அளவுக்கு நான் மக்களோடு மக்களாக எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களும் என்னை தினமும் செம்மைப்படுத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் ஐயா ஏவாவேலு அவர்களும் சொல்லுகின்ற வழியில் நான் சிறப்பாக பணியாற்றுகின்றேன். அது மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் இருக்கின்ற பேரவைத் தலைவராக இருந்த மாண்புமிகு தனபால் அவர்கள் கூட்டத்தொடர் முடிந்தவுடனே அதிக கேள்வியை கேட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டியலை அறிவிப்பார்கள். அதில் கடந்த ஆண்டு அதிக கேள்வியை கேட்ட சட்டமன்ற உறுப்பினர் மூப்பே கிரீன் அவரே ரெக்கார்ட் பண்ணியிருந்தார் சட்டமன்றத்தில். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் பணி என்னவென்று சொன்னால், உங்கள் மூலமாக மக்களுக்கும் நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். சட்டமன்ற உறுப்பினரை மக்கள் எளிமையாக சந்திக்கிற அளவுக்கு என்னை வைத்துக்கொள்ள வேண்டும். மக்களை நான் எளிமையாக சந்திக்க வேண்டும். சந்திப்பதற்கான இடம் வேண்டும். மக்கள் சொல்லுகின்ற கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்க வேண்டும். அவர் கொடுக்கின்ற கோரிக்கை மனுக்களை பெற வேண்டும். சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்ப வேண்டும். அதை பெற்று மக்களுக்கு வந்து சேருவதற்கு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தால் சட்டமன்றத்திலே செங்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற பலாமரத்தூரை ஆரம்பித்து இளையாங்கண்ணி வரையில் இருக்கின்ற 87 ஊராட்சிக்கும் பேரூராட்சியில் இருக்கின்ற 18 வார்டுக்கும் உரிய மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் கேட்டிருக்கிறேன். தலைவர் கலைஞர் ஆட்சியிலே ஜவாது மலைக்கு சாலை இல்லாமல் இருந்தது. அந்த சாலையை எங்கள் ஐயா ஏவாவேலு அவர்களும் அண்ணன் தளபதி அவர்களும் பெருமுயற்சி எடுத்து சாலை அமைத்தோம். 10 ஆண்டு காலம் நிறைவடை போகிறது. பேருந்து வசதி வேண்டும் என்று கேட்டோம், இன்னை வரையும் வரவில்லை. கேள்வி நீங்கள் கேட்டீங்க, கரெக்டு தான். ஒரு தொகுதி மக்களுடைய குறைகளை நீங்கள் சட்டமன்றத்தில் ஒழிச்சிங்க, கேள்வி கேட்டீங்க, அது ரைட்டு தான், இல்லைன்னு சொல்ல. அது பலன் அளிச்சதா? மக்களுக்கு பலன் வந்துச்சா? கட்டாயம் பலன் வந்திருக்கிறது.
கிருஷ்ணகிரி டேம் ஷட்டர் உடஞ்ச உடனே சட்டமன்றத்தில் பிரதானமாக கேட்டு உடனே எங்கள் சாத்தனூர் சட்டை, ஏன்னா கிருஷ்ணகிரியோட தண்ணி திறந்தால் சாத்தனூர் அணைக்கு தான் வரும். சாத்தனூர் அணையம் தான் கடலில் கலைக்கும். அந்த அணை பழுது அடைந்த உடனே அந்த தண்ணி திறந்த உடனே எங்கள் டேமுக்கு தான் வந்தது. எங்கள் டேமில் தான் தண்ணி திறந்து விட்டாங்க. அதனால் அந்த ஷட்டருக்கு இப்போ 50 கோடிக்கு மேலே நிதி ஒதுக்கி வேலை நடந்துங்குது. ஒன்று. எடுத்துனூர் திருவிடத்துனூர் பாலம் நீண்டகால பாலம். ஏற்கனவே அண்ணாண்ட குளமஞ்சனூர் பாலம் கலைஞர் ஆட்சியில் எங்கள் ஐயா ஏவாள் அவர்கள் முயற்சியில் கட்டப்பட்டது. அந்த பாலத்தை தொடர்ந்து திருவிடத்துனூர் பாலம் தேவைப்பட்டது. அந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. செங்கம் தொகுதியில் சற்றேறக்குறைய ஒரு 150 கோடி ரூபாய்க்கு மேல் நெடுஞ்சாலைத்துறை 2 துறைகளும், ஊரக வளர்ச்சித்துறை, ஊரக பகுதியிலையும், ரெகுலர் நெடுஞ்சாலைத்துறையிலையும் 2லையும் பணி நடைபெற்றிருக்குது. அடுத்த 5 ஆண்டுகளில் என்ன வாக்குறுதி அளிச்சிருக்கீங்க? இப்போ தேர்தலில் மக்களை சந்திக்கிறீங்க. இப்போ உங்கள் மூலமாக தான் முதலாக வாக்குறுதி அளிக்க போகிறேன். என்ன வாக்குறுதினா, செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் முழுமையாக கல்வி கிடைக்க வேண்டும். தொடக்க கல்வியிலிருந்து மேல்நிலை கல்வி வரையில் கலைஞர் ஆட்சியில் சீர் செய்யப்பட்டது. எங்களுக்கு முதுகலை பள்ளி கல்வியோ அல்லது மேல் கல்வியோ பெறுவதற்கு கல்லூரி இல்லை. அந்த கல்லூரிக்காக நான் இந்த 5 ஆண்டு காலம் போராடிவிட்டேன். 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் தொடர்ந்து அதிமுக அரசு இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2 அரசு கல்விக்கல்லூரி இருந்தது. கலைஞர் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. 3வது அரசு கலைக்கல்லூரி எங்கள் ஐயா ஏவாவில் முயற்சியால் வந்தவாசியில் கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு அரசு கலைக்கல்லூரியே எங்கள் பொறியியல் கல்லூரி ஆரணியில் கொண்டு வரப்பட்டது. எங்கள் ஆட்சி வந்தால் எங்கள் பிள்ளைகள் இங்கே இருந்து படிப்பதற்கு, அவர்கள் பட்டதாரியாக படிப்பதற்கு அந்த கல்லூரியை கொண்டு வருவதற்காக முயற்சி செய்வேன். ஒன்று. 2வது, எங்கள் பகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம், பெண் பிள்ளைகள் எல்லாம் வேலைவாய்ப்பிற்காக திருப்பூருக்கு செல்கிறார்கள். பனியன் கம்பெனியில் வயது வந்த பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் அடிமையாக அனுப்புகிறார்கள். அந்த நிலையெல்லாம் போக்க வேண்டும் என்று தான் கலைஞர் ஆட்சியில் பெரிய கோலாப்படியாண்ட 58 ஏக்கரும், கட்டமடுவில் 100 ஏக்கர் நிலத்தை 2 ஏக்கர் பட்டா கொடுக்கிறேன் என்று கலைஞர் அறிவித்திருந்தும் அந்த பகுதி மக்களிடத்தில் சமரசம் பேசி, உங்களுக்கு 2 ஏக்கர் பட்டாவை விட நம் பகுதியில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு முக்கியம் என்று அந்த 2 இடத்திலும் அரசு நிலத்தை நான் மாவட்ட ஊராட்சி தலைவராக இருந்து நிறுத்தி வைத்திருந்தேன். என்னோட ஒன்றியத்தில் நான் இந்த அரசு இடத்துல கோரிக்கை வைத்தேன். 2 இடமும் இப்போதும் அப்படியே தான் இருக்கிறது. அவசரமாக எத்தனை வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதுபோல் ஒரு போர்டு நட்டுருக்காங்க. அங்கே சிட்கோ கொண்டு வர இன்னும் கொண்டு வரல. அந்த 2 சிட்கோவையும், அது மட்டுமல்ல, மேல்செங்கம் பண்ணையில் ஒரு பெரிய ஐடி பார்க் வேணும்னு நான் கேள்வி கேட்டிருக்கேன். எங்கள் தலைவர் அதில் இப்போ தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காரு. மேல்செங்கம் பண்ணையை நாங்கள் வேளாண்மை கல்லூரி கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காரு. தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காரு. இதை கட்டாயம் செய்வேன். இங்கே ஜவ்வாது மலையில் இருக்குது. அதில் பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க. அவங்க பொருளாதாரம், குடும்ப தேவைகளுக்காக மரம் வெட்டுறாங்க. அந்த மரம் வெட்டுறாங்க அப்படின்னு இவங்களை தெரிஞ்சுக்கிட்டு செம்மரம் கடத்துகிறவங்க இவங்களை ஆசை வார்த்தை சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாங்க. அங்கே அவங்க வழக்குகளை மாட்டுறாங்க. கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுட்டு கொல்லப்படுற அளவுக்குலாம் இருக்குது. அப்படி ஒரு ஆண்மகன் தான் குடும்பத்துக்கு தேவையானவர். அவரே குடும்பத் தலைவரே இருந்ததுக்கப்புறம் அந்த குடும்பமே வாழ்வாதாரமின்றி தவிக்குது. அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இருக்குது. அவங்க பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு என்ன திட்டம் இருக்குது? இல்லை, நாங்கள் தலைவர் கலைஞர் ஆட்சியில் தான் முத கோடை விழான்னு ஒன்று வைப்பாங்க மலைப்பகுதியில். அந்த கோடை விழா வைப்பதற்கான நோக்கம், அரசு திட்டங்களை மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு. அவர்கள் கல்வி அறிவு குறைந்த மக்கள், கற்பித்தலுக்காக அவர்கள் பள்ளிக்கு வருவத வாய்ப்பை குறைவாக பெற்றவர்கள். அதனால் முதலாக 1998ஆம் ஆண்டு தான் ஜவ்வாது மலையிலே தலைவர் கலைஞர் ஆட்சியில் தான் கோடை விழா ஏற்பட்டது. அந்த கோடை விழாவில் அரசு துறை அத்தனை துறைகளும் ஒரு கண்காட்சி அரங்கு வைப்பார்கள். அந்த அரங்கிலே அந்த சம்பந்தப்பட்ட உயர் அலுவலர் இருப்பார்கள். அந்த மக்கள் அங்கே அந்த துறையில் என்னென்ன அரசு திட்டங்கள் இருக்கிறது தெரிந்து கொண்டு அதை விலக்கி அந்த மக்கள் அந்த திட்டங்களை பெறுவதற்காக அந்த வாய்ப்பையே முதலாக அரசு திட்டங்கள் மலைவாழ் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று முயற்சி எடுத்ததே திமுக ஆட்சி. அதன் பிறகு மலைவாழ் மக்களுக்கு சாலை அமைத்தது திமுக ஆட்சி. மலைவாழ் பகுதியில் மின்சாரம் இல்லாமல் இருந்தது. நான் பகிரங்கமாக சொல்கிறேன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக மெத்த படித்த மருத்துவர் ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் மலைவாழ் மக்களை பார்த்து கேட்டார், எங்கள் பகுதிக்கு மின்சாரம் கலைஞர் ஆட்சியில் அது குறைவு மின்னழுத்தம் வருகிறது என்று சொன்னதற்கு, மலை மேலே மின்சாரம் ஏற முடியாது, மலை மேலே இருக்கிறவங்கள மின்சாரம் ஏறாதுன்னு சொன்னார். இந்த அறிவியல் உலகத்தில் நாம் படித்தோம்.
மின் கடத்தி என்பது ஒரு நொடிக்கு இத்தனை கிலோமீட்டர் மின் வேகம் மின் ஆற்றல் என்று படித்திருக்கின்றோம். ஆனால் ஒரு மெத்த படித்த மருத்துவர் இன்ஜினியர் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் அந்த மலைவாழ் மக்களின் கல்வி அறிவு இல்லை என்பதை சுட்டி காட்டுகின்ற வகையில் மின்சாரம் உங்கள் மலைக்கு ஏறாதுன்னு சொன்னவர்கள் அதிமுககாரர்கள். ஆனால் நாங்கள் மின்சாரத்தை மலைக்கு கொடுத்தவர்கள். அனைத்து பகுதிக்கும் குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்கினோம். நான் சட்டமன்ற உறுப்பினராகி குறைந்தது 200லேருந்து 300 முறை நான் மலைவாழ் மக்களை என் தொகுதி பட்ட அனைத்து கிராமத்துக்கும் சுற்றி பார்த்துருக்கேன். அவர்கள் குறைகளை கேட்டுக்கின்றேன். நீங்களே நேரில் ஆய்வு செய்து பார்க்கலாம். ஒன்று, அங்கே ஏற்கனவே பழங்குடி நலவாரியம் என்பதை இந்த அதிமுக அரசு செயல்படுத்தவில்லை. அதையும் செயல்படுத்துவதற்கு எங்கள் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் எங்கள் ஐயா ஏவாள் அவர்கள் பரிந்துரையோடு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கின்றோம். மலைவாழ் மக்களுக்கென்று அந்த தனி அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். நாங்கள் அவர்களை சிந்தித்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க மீண்டும் அதுபோன்ற சட்டவிரோதமான செயலுக்கு செல்லாமல் இருப்பதற்கு எல்லா வழிவகைகளும் திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொள்ளும் என்று தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, 1973 தாழ்த்தப்பட்ட மக்களும் பழங்குடியின மக்களும் பொருளாதார வளர்ச்சி பெற வேண்டும் என்றுதான் தலைவர் கலைஞர் தாட்கோ என்பதை உருவாக்கி தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம், தமிழ்நாடு ஆதிதிராவிடர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், அதில் வீடு கட்டி தரது மட்டும் இல்லை, அவன் பொருளாதாரத்தில் உயர வேண்டும் என்று தான் தலைவர் கலைஞர் தாட்கோவை உருவாக்கி பழங்குடி மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பொருளாதார கடனை வழங்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்டது 73 நான் பிறப்பதற்கு முன்பு. 50 ஆண்டுகளுக்கு முன்பு தலைவர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் பழங்குடி மக்கள் மலைவாழ் மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை சிந்தித்த இயக்கத்தின் வேட்பாளர் நான். எனவே அவர்கள் அக்கறையோடு அவர்கள் பொருளாதாரம் உயர வேண்டும். அவர்கள் இடஒதுக்கீடு நாங்கள் தான் கொடுத்தோம். தனி அவங்களுக்கு இயக்குநரகம் திமுக தான் கொண்டு வந்தது. எனவே மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரம் உயர்வதற்கு திமுக ஆட்சி வந்தால் கட்டாயம் உயரும். சாத்தனூர் அணையில் முதல்ல படப்பிடிப்புலாம் நடந்தது, பொதுமக்களும் சுற்றுலாத்தலமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ அது படப்பிடிப்பு பெரும்பாலும் நடக்கலை, சுற்றுலா வரவங்களும் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மீண்டும் பழைய பொலிவுடன் இருக்கிறதுக்கான திட்டம் ஏதாவது இருக்குதா? தலைவர் கலைஞர் ஆட்சியில் நிதி ஒதுக்கி ஏற்கனவே அதிமுக அரசு நடந்து கொண்டிருக்குது. அதன் பிறகு கலைஞர் ஆட்சி வந்தது, நிதி ஒதுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பணி செய்ய ஆரம்பித்தோம். அதுக்குள்ளே கலைஞர் ஆட்சி போயிடுச்சு. 10 ஆண்டு காலமாக எந்த பணி நடக்கலை. நான் சட்டமன்ற உறுப்பினரான உடனே அந்த கேள்வியில் நான் முதல் கன்னி பேச்சிலே பேசியிருக்கேன். இந்த சாத்தனூர் அணை என்பது விழுப்புரம் மாவட்டத்துக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் பிரதான பாசனம் மற்றும் குடிநீர் வசதிக்கான தேவை அந்த சாத்தனூர் அணையில் மட்டும்தான் பெறுகிறோம். அது மட்டுமல்ல, கடந்த காலத்தில் இருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களாம் நடித்து இப்போ பெரும்பான்மை நடித்த படம் சிவாஜி கணேசன் மற்றவங்களாம் நடித்ததாக என் தந்தை சொல்லியிருக்கின்றார், பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார். என்னை ஆளாக்கி எங்கள் ஐயா ஏவாள் அவர்கள் இந்த இடத்தெல்லாம் என்கிட்ட காமிப்பார். இந்த இடத்துல தான் அந்த அம்மா ஜெயலலிதா இருந்துச்சுடா, இந்த இடத்துல தான் சிவாஜி இருந்தாரா, இந்த இடத்துல எம்ஜிஆர் நடிச்சாரா, நான் பார்த்துருக்குறேன்டா, உனக்கு இதெல்லாம் என்னடா தெரியும் என்கிட்ட காமிச்சிக்கிட்டே வருவார் எங்கள் ஐயா. நாங்கள் சேம் டேமுக்கு போனோம். இதெல்லாம் பார்த்ததால அப்படி இருந்த ஒரு அணை செங்கந்தொகுதியிலுக்கு நம்மளும் கேட்போம். இந்த அரசிடத்தில் கேட்டேன், பலமுறை கோரிக்கை வச்சேன், செய்யலை. ஆனாலும் மீண்டும் அங்கே ஏற்கனவே மான்களை மக்கள் சந்திக்கிற பார்ப்பறதுக்கு ஒரு இது இருந்தது, மான் பார்க்குது. அதை இந்த அரசு அனுமதிக்கலை. அது ஒரு காரணம் காட்டி நிறுத்திட்டாங்க. அதுக்கடுத்து அங்கே ஒரு புகைவண்டி நிலையம் இருந்துச்சு, அதை சுற்றி பார்க்குற மாதிரி, அதை இந்த அரசு நிறுத்திடுச்சு. சென்ட்ரலில் ஒரு தீவு மாதிரி ஒரு இடம் இருக்கும், ஒரு கார்டன் இருக்கும். அந்த போட்டில் போட்டிங் போயிட்டு மக்கள் அதை போய் பார்ப்பாங்க. அந்த போட்டு இப்போது இல்லை. இப்போது இதெல்லாம் இருந்தால் தான் மக்களுக்கு அங்கே பொழுதுபோக்குக்கு வராங்க. பொழுதுபோக்குக்கான அம்சங்கள் எதுவுமே இல்லாமல் மக்கள் வரலன்னு எப்படி கேட்க முடியும்? அடிப்படையாக செய்யாமல் மக்கள் வரலன்னு கேட்க முடியுமா? அப்போ அடிப்படை செய்யணும் இந்த அரசுக்கிட்ட சொன்னால் செய்யலை. இந்த அடிப்படைகள் அத்தனையும் அண்ணன் தளபதி தலைமையில் ஆட்சி அமைந்தோன்னு எங்கள் ஐயா ஏவாவில் உறுதுணையோடு கட்டாயம் இந்த அடிப்படை வசதிகளாக மேம்படுத்தப்படும். அதுக்கடுத்து நான் கேட்டேன் சட்டமன்றத்தில், அந்த சாத்தனூர் அணை கொள்ளளவில் இருக்கின்ற அந்த சில்ட்டு மண் சேர் அதிகமாகிடுச்சு. காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட அணை, அந்த சேரெலாம் தூர்வாரணும். எனக்கு ஒரு கடிதம் அனுப்புனாங்க திருப்பி, அந்த கொள்ளளவுக்கு அவசியம் இல்லை, அதிகமாக ஓவர்ஃப்ளோ ஆகலை, நீர் வழிஞ்சு ஓடலை, வீணாகலை, அதனால் வார வேண்டிய அவசியம் இல்லைன்னு அரசாங்கம் லெட்டர் கொடுத்துச்சு. இருந்தாலும் தலைவர் கலைஞர் ஆட்சியில் தான் இந்த அணை விரிவாக்கப்பட்டு அண்ணாண்ட 9 மேற்போக்கு காவை கட்டணும். கலைஞர் ஆட்சியில் தான் கட்டப்பட்டது. அதுபோல் அதுக்கு மாற்று நடவடிக்கை அந்த அணையை விரிவுபடுத்துறதுக்கோ அல்லது அந்த தூர்வாரதுக்கான ஏற்பாடு செய்யும். 1. 2வது, சாத்தனூர் அணை மேல்பக்க காவாய் வெட்டப்பட்டு இப்போ நீங்கள் செய்தியில் பார்த்துருப்பீங்க, மக்கள் திரளாக சென்று ஒரு காவாய் அமைச்சாங்க. அதுக்கும் நான் முழுமூச்சாக அவர்களோடு இருந்தேன். இந்த அரசு அதையும் அவர்களை மிரட்டி வழக்கு போட்டிருக்கு. திமுக ஆட்சி வந்தவுடனே அந்த வழக்கையும் விடுவித்து அந்த காவாய்
அரசு முறைப்படி நிதி ஒதுக்கீடு செய்து அந்த காவாயை எடுத்தால் இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கிற திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற சமுத்திரம் ஏரி வரைக்கும் அந்த தண்ணி வரும். நான் பிறப்பதற்கு முன்பாகவே நந்தன் வாழ்க்கை திட்டம் ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. அந்த திட்டத்தை கூட முதலமைச்சர் சொல்லி நாங்கள் செய்ய போகிறோன்னு சொன்னார். எங்கள் ஆட்சியில் அதை செய்வோம். நான் நின்று பேசி கொண்டிருப்பது எறையூர் மலை. இது எறையூருக்கு பக்கத்தில் எறையூர் ஏரி இருக்குது. நான் பேசி கொண்டிருப்பது உச்சிமலை குப்பம். இங்கே முறையான தண்ணி வசதி கிடைக்கல. அந்த எறையூர் ஏரியை ஆழப்படுத்தி செய்யாத்திலிருந்து வர தண்ணியை இந்த உச்சிமலை குப்பம் பக்கத்தில் இருக்க விண்ணனூர், பாய்ச்சல் போன்ற வேளாப்பாடி, பாலிப்பட்டு வரைக்கும் இந்த கிராமத்து ஏரிகளுக்கு செல்வதற்கான பாசன வசதி மேம்படுத்த வேண்டும். குப்பணத்தம் அணை கட்டப்பட்டு விட்டது, ஆனால் பாசனத்துக்கு இல்லை. அந்த குப்பணத்து அணையிலிருந்து பாசன வசதி மேம்படுவதற்கு குப்பணத்தம், கொட்டாவூர் பக்கத்தில் இருக்கின்ற ஆலப்புத்தூர், புதுப்பட்டு, அன்வராபாத் போன்ற பகுதி மேம்படுவதற்கு அந்த பாசன வசதியை மேம்படுத்த வேண்டும். நரிப்பள்ளியிலிருந்து ஒரு அணை, ஒரு ஆறு வருகிறது, அங்கே ஒரு தடுப்பணை கட்டி ரெட்டியாபாளையம், மோத்தக்கல் அந்த பகுதிக்கான நீர்ப்பாசன வசதியை மேம்படுத்த வேண்டும். அதே போல் புளியாம்பட்டி, புதூர் செக்கடி பக்கத்தில் ஒரு 6 மலையிலிருந்து, கல்வராயன் மலையிலிருந்து பெரும் நீர் வருகிறது. அந்த நீர் ஆற்றிலே போய் கலந்து கடலிலே கலக்கிறது. எங்கே தடுப்பணையே கிடையாது. அங்கே ஒரு மலைக்கு அடியில் அந்த புளியாம்பட்டி பக்கத்தில் ஒரு தடுப்பணையை கட்டி அங்கே இருக்கிற நாராயணகுப்பம், புளியாம்பட்டி, ஆத்திப்பாடி அந்த பகுதியில் இருக்கிற நீர்ப்பாசன வசதியை மேம்படுத்த வேண்டும். சாத்தூர்லேருந்து இடதுகால் வடலுப்புற காவாயில் அந்த பெருங்குளத்தில் இருக்கிறது, அந்த பெருங்குளத்தூர் பகுதிக்கு கூடுதல் பாசன வசதியை மேம்படுத்த வேண்டும். பிரதானமான எனது கோரிக்கை செய்யாரையும் தென்மனையாரையும் இணைக்க வேண்டும். அதுவும் மேல்செங்கம் பண்ணையை மையமாக வைத்து இணைக்க வேண்டும். இதை இணைத்து விட்டால் செங்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஒட்டுமொத்த கிராமத்திற்கும் விவசாயத்திற்கு பாசன பகுதி மேம்படும், குடிநீர் தட்டுப்பாடு இருக்காது. இந்த அத்தனையும் என் கனவாக வைத்து கொண்டிருக்கின்றேன். அதையெல்லாம் செங்கம் தொகுதி மக்களுக்கு நான் இதை வாக்குறுதியாக தந்து இதை நிறைவேற்றுவதற்கு நான் முயற்சி செய்வேன். உங்களை எதிர்த்து நிற்கிற அதிமுக வேட்பாளரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் எதிர்க்கட்சியிலே நிற்கின்ற சட்டமன்ற ஆளுங்கட்சி வேட்பாளரை பற்றி சொல்லியே தீர வேண்டும். எனது சொந்த கிராமம் பெரும்பாக்கம் கிராமத்தில் அவர் 4 முறை மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அது செங்கம் சட்டமன்ற தொகுதியில் 9 ஊராட்சி வருகிறது. அவர் 20 ஆண்டு காலம் மக்கள் பிரதிநிதியாக எங்கள் பகுதியில் இருந்திருக்கிறார். அதில் 5 ஆண்டு காலம் மாவட்ட ஊராட்சி தலைவராக பணியாற்றியிருக்கிறார். இப்போது அவர் கலசபாக்கம் தொகுதியை சார்ந்தவர். எங்கள் ஊராட்சியில் 9 ஊராட்சியும் கலசபாக்கம் தொகுதியில் 16 ஊராட்சியும் சேர்ந்தது தான் அந்த மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் ஏரியா. அதிலே தான் அவர் மாவட்ட ஊராட்சி குழுவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நான் ஊரை சொல்ல வேண்டுமென்றால் பெரும்பாக்கம், அகரம், அசோநாகசன், பாலிப்பட்டு, சின்ன கொலாப்படி, பெரிய கொலாப்படி, கண்ணக்குறிக்கை, பாய்ச்சல், பீமானந்தல் ஆகிய ஊராட்சிகளில் அவர் ஏற்கனவே மாவட்ட ஊராட்சி தலைவராக 3 முறை மாவட்ட கவுன்சிலராக இருந்தார். அந்த பகுதிக்கு முதலில் வந்து அவர் வாக்குறுதியை என்ன காப்பாற்றினார், அந்த மக்களுக்கு என்ன நலத்திட்டம் செஞ்சாருன்னு அவரை திருப்பி கேளுங்க. யாராவது பத்திரிக்கை, நான் அந்த ஊடகங்களை பார்த்து அவருக்கு சவால் விடுறேன். அவர் எத்தனை முறை வந்து அதிமுக வீட்டுக்கு வந்திருக்காருன்னு கேளுங்களேன். இப்போ வேட்பாளராக வந்திருக்கிறாரு. இப்போ அவர் சொல்கிறாரு, எம்எல்ஏ வந்து காரில் போகிறார், யுனாவாவில் போகிறாரு திமுக எம்எல்ஏ. நான் வந்து இப்படி இருக்கேன், ஓட்ட காரில் போகிறேன். முதல்ல அந்த கார் எதுன்னு பார்க்கணும். அரசில் நான் மாவட்ட ஊராட்சி தலைவராக இருக்கும்போது அரசு ஒதுக்கீடு செய்து பெறப்பட்ட அம்பாசிடர் கார் அது. அதை மாவட்ட ஊராட்சி தலைவர் பயன்படுத்தணும். அது மாவட்ட ஊராட்சி தலைவர் கண்டமாகுது. அந்த கண்டமாகின்ற காரை பொது ஏலத்துக்கு கொண்டு வரணும். பொது ஏலத்துக்கு கொண்டு வரும்போது அந்த பொது ஏலம் இவர் ரத்த சம்பந்தம் உள்ளவரோ இவருக்கு வேண்டிய பினாமி பேரில் எடுக்கக்கூடாது, வேறொரு நபர் எடுக்கணும். இப்போ அந்த காரை தான் அவர் பயன்படுத்திங்கிறார். அப்படி என்று சொன்னால் அவர் அரசு பொருளை, அரசு ஒரு வாகனத்தை, தான் மாவட்ட ஊராட்சி தலைவராக இருந்து அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட வாகனத்தை காலம் கடந்து அதை ஏலத்துக்கு கொண்டு வரும் நேரத்தில் தன் பிராமி பேரில் ஏலம் எடுத்து தன் பெயரிலே மாற்றி வைத்து கொண்ட ஒரு மோசமானவர் தான் அதிமுக வேட்பாளர். நான் அப்படியெல்லாம் சட்டத்துக்கு புறம்பாகவோ அரசு சட்ட விதிக்கு உடன்படாத எந்த விஷயத்தையும் இந்த தொகுதியில் நான் செய்யவில்லை. யாரிடத்திலும் நான் லஞ்சம் பெற்றதில்லை. எந்த அலுவலகத்திலும் போய் நான் எதையும் வாங்கியதில்லை. தொடர்ந்து செங்கம் பகுதி மக்கள் என்னை வாக்களித்து வெற்றி பெற செய்வார்கள். மீண்டும் அந்த மக்கள் பணியை நான் தொடர்வேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. வாக்கு வித்தியாசம் என்பது செங்கம் தொகுதி மக்கள் மனதில் இருக்கிறது. அது மே மாதம் 2ஆம் தேதி வாக்கு எண்ணப்பட்ட போது எத்தனை லட்சம் என்று தெரியும். ஆனால் கட்டாயம் வெற்றி பெறுவேன். தமிழகத்தின் முதல்வராக நான் தளபதி வருவார். திருவண்ணாமலை மாவட்டத்தின் அமைச்சராக எங்கள் ஐயா ஏவாவில் வருவார்கள். நான் சட்டமன்ற உறுப்பினராக நான் சொல்லுகின்ற வாக்குறுதிகள் எல்லாம் முழுமையாக நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையோடு களத்தில் நிற்கின்றேன். நன்றி. மீண்டும் ஒரு சந்திப்பு. அனைவருக்கும் நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான
தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.